அண்மை செய்தி. மதுரை மாநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை காணலாம். இந்த உரிமை ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகள் கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராடிய 17 பேர், ஒரு மாயக்கால் என்ற ஒரு பெண் உள்பட 17 பேர் உயிரிழப்பை சமாளிப்பதற்காக அன்றைக்கு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திய இந்த சமுதாயத்தை ஒரு கட்டுக்குள் கொண்டுவதற்காகவும் மிகவும் வீரமும் தீரமும் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை கல்வித்துறையில் ஈடுபடுத்தி பள்ளி படிப்பை கொடுத்து கால்வியை கற்றுக் கொடுத்து அவர்களை ஒரு நிலைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த அரசு கொண்டு வந்தது. இதற்கு ஒரு காமன் ஃபண்டே உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க 100 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கல்லர் சீரமைப்பை இன்றைக்கு கெடுக்கின்ற வகையில், அது குந்தகம் விளைவிக்கின்ற வகையில், அதை மூடுவிழா காணுகின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு முனைந்திருப்பதை கண்டிக்கிறோம் என்று ஏற்கனவே பொதுச்செயலாளர் அறிவித்தார்கள். அறிவித்து இவ்வளவு நாளாயும் இதுவரை ஒன்றும் எந்தவித நடவடிக்கையும் சொல்லவில்லை. எனவே திமுக அரசை கண்டித்து மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை பொதுச்செயலாளர் அறிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பு கணங்க தான் இன்றைக்கு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. குறிப்பாக உங்களிடத்தில் நான் சொல்லிக்கொள்வது, சட்டமன்றம் நடக்கின்ற பொழுதே, அலுவல் ஆய்வு கூட்டத்தில் நடக்கும்போது முடிந்தவரை சட்டமன்ற அலுவலகத்தில் அந்த இடைவேளை நேரத்தில் இதனுடைய பிற்பட்டத்துறை அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் கண்ணப்பன் அவருடைய இடத்துல நானும் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜன் செல்லப்பா அவர்களும் மற்றும் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் கழக பொருளாளர் அவர்களும் நேரடியாக சென்று, என்னங்க இந்த பள்ளியெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி எங்கள் கல்லர் சீரமைப்பு பள்ளியவே நீங்கள் வந்து மூடுவிழா காணுற மாதிரி இருக்கே, என்னன்னா அது மாதிரி இல்லை, யார் சொன்னது அப்படின்னு. இல்லைங்க, ஜேடி இவங்கெல்லாம் ஒரு மாற்றப்படுற மாதிரி ஒரு தகவல் வருது, அதுக்கான நிதி ஒதுக்கவில்லை, கல்வித்துறையோடு இணைக்க போகிறதாக சொல்கிறார்கள். இது மிகப்பெரிய பிரச்சனைக்குரியது ஆகிவிடும். இந்த சமுதாயத்துக்குரியது. இதில் பல்வேறு பள்ளிகள் இருக்கிறது, விடுதிகள் இருக்கிறது, பல்லாயிரக்கணக்கான மாணவ செல்வங்கள் படிக்கிறார்கள், மாணவிகள் படிக்கிறார்கள். எனவே அதை குந்தகம் விளைவிக்கிற மாதிரி நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு, அது மாதிரி கிடையாது அப்படின்னு சொன்னார். அதை கேட்டுக்கொண்டு அருகாமையில் இருந்த என்னப்பா அப்படின்னு கேட்டார். நம்முடைய பெரியசாமி, மாண்புமிகு அமைச்சர் பெரியசாமி, அந்த மாதிரி ஒரு தகவலே இல்லை, அது வீணாக புரளி அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த சம்பவத்துக்கு பிறகு எந்த முன்னெடுப்பும் நடக்கவில்லை. இன்றைக்கு அதுக்கு ஜிஓ போட்டதாக, மாற்றி போட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. எனவேதான் நம்முடைய பொதுச் செயலாளரிடத்தில் இந்த சமுதாயத்தின் சார்பாக அனைத்து பேருமே, நான், வருவாய்த்துறை அமைச்சர் மற்றும் கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், விஸ்வநாதன், அண்ணன் ராஜன் செல்லப்பா அனைவருமே சென்று சொன்னதின் அடிப்படையில் இந்த கல்லர் சீரமைப்பு குழுவை நடத்துகின்ற பல அமைப்புகள் கழக பொதுச் செயலாளரிடத்தில் கோரிக்கை மனு கொடுத்தார்கள். அந்த கோரிக்கை மனுவை ஏற்றுத்தான் எங்கள் எடப்பாடியார் இந்த அறிவிப்பை கொடுத்தார். எனவே இந்த அரசாங்கம் வந்த பிறகு எல்லா சமுதாயத்தையும் இன்றைக்கு முன்னேற விடாமல் இன்றைக்கு மிகப்பெரிய மோசமான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.